ஹாய், இன்னைக்கு வெனஸ்டே காலையில் ஏஞ்சோன்னு வென்ஸ்டே ஹாய் இன்னைக்கு வெனஸ்டே காலையில் ஏஞ்சோன்னே அரிசி, அதுக்கப்புறம் பருப்பு, கொஞ்சம் புளி, சன்னா எல்லாமே வேக போட்டுட்டேன். இப்போ டக் 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 டக்குன்னு குழம்பு வைக்கிற வேலை தான். குக்கரில் வந்து நான் வந்து பிளாக் சன்னா ஊற வச்சுருந்தேன் கத்திரிக்காய் குழம்பு வைக்க. ஸோ அது வந்து மாற்றி வச்சுட்டு பருப்பு வந்து நான் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன். அதுவும் கொஞ்சோண்டு பூண்டு போட்டு வேக போட்டுட்டேன். இது வந்து வாழைப்பூ கூட்டு பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து வாழைப்பூ கூட்டு எப்படி பண்ணுறதும் காமிக்கிறேன். அது ரொம்ப ஹெல்த்தி. பருப்பு வேக போட்ட உடனே நான் கொஞ்சம் கத்திரிக்காய், அதுக்கப்புறமா வந்து முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு காரக்குழம்பு தான் வைக்கலான்னு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நிறைய சாம்பார் வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்தேன். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு தூள் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச பிளாக் சன்னா தண்ணியோடு சேர்த்துட்டேன். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் சேர்த்துட்டு புளி ஜஸ்ட் ஒரே ஒரு கொட்டை புளி தான் ஊற வச்சேன். புளி தண்ணி சேர்த்துட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான். காரக்குழம்பு வந்து கொதிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வாழைப்பூ தான் எடுத்தேன். வாழைப்பூ வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இந்த கூட்டுக்கு ரெடி பண்ணால் தான் வாழைப்பூ ஃபைனாக சாப் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே இந்த வேக வச்ச பருப்பு பூண்டில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், தக்காளி இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு வாழைப்பூ சேர்த்துருக்கேன். வாழைப்பூலேயும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். மசாலாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள். இது வந்து சாம்பார் பொடி. வீட்டில் சாம்பார் பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அது கூட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக 2 விசில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணணும். நான் இது ஸ்டவ்வில் வச்சு அடுத்த செகண்டே வந்து வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் வாஷ் பண்ணி ஏற்கனவே வச்சுருந்தேன். வெங்காய சட்னிக்கு தான் ரெடி பண்ணேன். அதுக்கு ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இதோட பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, காஞ்ச மிளகா போட்டால் ரெடி ஆகிடும் வெங்காய சட்னிக்கு. ப்ரெஷர் கரெக்டாக 2 விசில் வந்தோடனே நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு காரக்குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ 2 ஸ்டவ்வுமே இப்போ காலியாக இருந்துச்சு. காரக்குழம்பு எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ஒரு கடாயை வச்சுட்டேன். சரி வெங்காய சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஸ்டவ்வில் கடாயை போட்டுவிட்டேன். இன்னொரு ஸ்டவ்வில் குக்கர் எடுத்து வச்சுட்டு பேன் வச்சுட்டேன். ஏன்னா தாளிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் மட்டும் கட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கூட்டு பார்த்திங்கன்னா இதில் இனிமேட்டு கொஞ்சம் கல் உப்பு, அதுக்கப்புறமா நான் அந்த மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டேன். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்றல. இந்த திக்னஸ் எனக்கு போதும். இதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வேண்டியது தான். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துட்டா தாளிப்பு ரெடி. ஸோ இது தாளிச்சிட்டு கொட்டிட்டு இதில் வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபைனலாக கொத்தமல்லி தான் சேர்த்தேன், தேங்காய் சேர்க்கல. இந்த கூட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸோட, நான் சப்பாத்தியோட கூட சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கூட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காயம், பூண்டு, இஞ்சி வதக்க போட்டிருந்தேன். அது வதங்கிடுச்சு. ஸோ அதில் தக்காளி சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா. ஸோ அவ்வளோதான். இதை வதக்கணுன்னா சட்னிக்கு ரெடி. இது இனிமேட்டு உப்பு சேர்த்து நம்ம வந்து அரைக்க வேண்டியது தான். ஸோ அதை ஆற வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து நான் வந்து பேன் மறுபடியும் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணிவிட்டேன். ஒரு ஸ்டவ்வில் வந்து அரிசி வேக போட்டுட்டேன். ஸோ இது நல்லா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். இந்த அயன் தவாவில் போடுறதால உங்களுக்கு இந்த ஸ்டிக்கிலாம் இருக்காது. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஸ்டிக்கினஸ் போயிடும். ஸோ அப்படியே நம்ம வதக்கணுன்னா ரெடி ஆகிடும். அடமாவை வந்து நான் நைட்டே அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ இதில் என்ன பண்ணேன்னா பீட்ரூட் அரைச்சி சேர்த்தேன். ஏன்னா பீட்ரூட் வந்து இந்த வீக்குக்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வீக்குக்கு பொரியல் பண்ணாலும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி தோசை மாவு, சப்பாத்தி மாவுலலாம் அரைச்சி சேர்த்துப்பேன். ஸோ அரைச்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சட்னியில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து சட்னியும் அரைச்சி வச்சுட்டேன். ஸோ இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணி வச்சுட்டு குழந்தைக்கு குளிப்பாட்டிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் வந்து தோசை தான் ஊற்றி கொடுத்தேன். இந்த அடை தோசை மெஷர்மெண்ட் வந்து நான் ஷார்ட்ஸில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடை தோசை போட்டாலே உங்களுக்கு வரும், ஹெல்த்தி தோசை போட்டாலும் உங்களுக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா குழந்தை இன்னொரு தோசையும் வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ பிடிச்சிச்சு. லஞ்சுக்கு வந்து நான் வெண்டைக்காய் பொரியல் அதிகமாக கொடுப்பேன். எப்போவுமே காய் அதிகமாக கொடுப்பேன், ரைஸ் கம்மியாக கொடுப்பேன். ரெண்டுமே அதிகமாக கொடுத்தா அவ்வளோவா சாப்பிட முடியாது. ஸோ இந்த ரைஸில் பார்த்திங்கன்னா அந்த வேக வச்ச சன்னா, அதாவது காரக்குழம்புல இருக்க சன்னா, உருளைக்கிழங்குலாம் போட்டு கொடுத்துட்டேன் லஞ்சுக்கு. அப்புறம் ஒரு ஆப்பிள். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ரைஸ், வெண்டைக்காய் பொரியல், வாழைப்பூ கூட்டு, கொஞ்சம் காரக்குழம்பு. வாழைப்பூ கூட்டு நான் காலையில் கொடுக்கல. ஸோ வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் வெண்டைக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா மிச்சம் இருக்க குழம்பெல்லாம் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஸோ ஆஃப்டர்நூனே ஹீட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நைட்டு சூட் பண்ணோன்னா கூட சுடு தண்ணியில் அப்படியே இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுருவேன். ஸோ அது அப்படியே ஹீட் ஆக போது குழம்பும் ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணேன். ராகி லட்டு தான் பண்ணேன். ஏற்கனவே நான் வந்து இந்த ராகி எல்லாமே வறுத்துட்டு வெல்லம் டேரெக்டாக சேர்த்தேன். ஸோ இந்த வாட்டி வெல்லம் வந்து கரைச்சி சேர்க்கலான்னு தான் நான் வந்து செகண்ட் டைம் வேறு மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ இது சும்மா எல்லாமே மெஷர் பண்ணி நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது திருப்பி மெஷர் பண்ண தேவையில்லைன்ட்டு. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா கீ ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன். அதில் இந்த ராகி ஃப்ளார் எடுத்ததை நல்லா வந்து அப்படியே நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா ஸ்மெல் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிடலாம்.
இதில் வந்து நான் கொஞ்சம் நட்ஸ் அரைச்சி சேர்க்கலான்ட்டு கொஞ்சம் பாதாம், பம்ப்கின் சீட்ஸ், அதுக்கப்புறமா ஏலக்காய் இந்த மிக்சியில் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு இந்த ராகி ஃப்ளாரோட சேர்த்துட்டேன். அடுத்தது வந்து வேர்க்கடல வந்து நல்லா வறுத்துட்டு தோல்லாம் எடுத்துட்டு அதையும் அரைச்சிக்கிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண வேண்டிய வேலை தான். ஸோ இதில் வந்து கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு இதில் கொக்கோ பவுடரும் சேர்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா சால்ட் சேர்த்துட்டு நான் வெல்லம் வந்து எடுத்து வச்சதை வந்து கரைச்சிக்கிட்டேன். ஏன்னா வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வெல்லத்தை தான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சேன். இதில் வந்து கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவருக்கு வந்து நான் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கரைச்சி வச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து வெல்லம் டேரெக்டாக சேர்த்து அரைச்சேன். ஸோ இந்த வாட்டி வந்து வெல்லம் கரைச்சி வச்சு தான் சேர்த்தேன். ஸோ இதை கரைச்சி வச்சுட்டு நான் அப்படியே குழந்தைய தூக்கிட்டு கூட்டிகிட்டு டான்ஸ் கிளாஸ் போயிட்டேன். ஏன்னா ஏற்கனவே டைம் இல்லை. அங்கே போய் பார்த்தா டான்ஸ் கிளாஸில் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு லட்டுலாம் கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டு மிச்சம் மாவை என்ன பண்ணால் இந்த மாதிரி விராப் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுட்டேன். ஸோ இதில் பிஸ்கெட் ட்ரை பண்ணலாம் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதை பண்ணி முடித்த அடுத்த செகண்டே மிச்சம் இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இட்லிக்கு தான் ஊற வச்சேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ரெட் ரைஸ் வச்சு பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா 1 கப் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தயத்தோடு சேர்த்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் மிச்சம் பார்த்திங்கன்னா 4 கப் வந்து ரெட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரெட் ரைஸ் பார்த்திங்கன்னா இது 1 கப், அதுக்கப்புறமா மறுபடியும் இது 2nd கப், 3rd கப், அதுக்கப்புறமா இது வந்து 4th கப். ஸோ இதோட ஒரு சின்ன 1/2 கப் பச்சரிசி மட்டும் ஊற வச்சேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு பீட்ரூட் தான் கொஞ்சம் அரைச்சேன். சரி சப்பாத்தி பண்ணலாம், ஏன்னா குழம்பு 2மே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பெருசாலாம் ஒர்க் இல்லை. சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் பீட்ரூட் அரைச்சி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதோட வேலை முடியல. இந்த வேலைன்னு வீட்டில் பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் பெருக்கிட்டு சப்பாத்தி தான் போட்டேன். குழம்பு இருக்கிறதால வெறும் சப்பாத்தி மட்டும் போட்டால் போதும். ஸோ சப்பாத்தி பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 o'clockலாம் போட ஆரம்பிச்சிட்டேன். 5:30க்கு என்னோடய டின்னர் சாப்பிட்டேன்னா பார்த்துங்களேன். நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 16 hours ஃபாஸ்டிங், ஒரு 10:30க்கு சாப்பிட்லான்னு நான் பிளான் பண்ணேன். ஸோ என்னோடய டின்னர் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வேலை முடியாது. மறுபடியும் இருக்குது வேலை. ஏன்னா நம்ம வந்து ஊற வச்ச அரிசி இருக்குது, அதை அரைக்கணும். மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் வாஷ் பண்ணணும். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் மாவு அரைக்கணும். ஸோ ஊற வச்ச மாவு வந்து நெக்ஸ்ட் அரைக்க போகிறேன். வீடியோவில் பார்க்க எல்லாமே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே ஸ்லோவாக டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த உளுத்தம்பருப்பு மிக்ஸி ஜாரில் வெந்தயத்தோடு சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து முழுகிற லெவலுக்கு வைக்க மாட்டேன். கரெக்டாக அந்த உளுத்தம்பருப்பு லெவலுக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை அரைச்சி ஒரு டப்பாவில் மாற்றிடுவேன். இதுக்கப்புறம் ரைஸ் பார்த்திங்கன்னா 2 பேட்சாக செப்பரேட் பண்ணி அரைப்பேன். கரெக்டாக வந்து 4 கப் ரெட் ரைஸ் போட்டிருக்கோம், ஒரு 1/2 கப் பச்சரிசி. ஸோ இந்த ரெட் ரைஸில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட் பேட்ச் அரைச்சி இந்த அரைச்சி வச்ச உளுந்தோடு சேர்த்துருவேன். நெக்ஸ்ட் பேட்ச் இந்த மிச்சம் இருக்க ரைஸ்லாம் வந்து அரைச்சிட்டு இந்த எல்லா மாவும் அரைச்சி வச்சதை இப்போ ஒன்றா வந்து கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா உளுந்து வந்து இந்த ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கு என்ன மாவு தேவையோ அதை மட்டும் அந்த சின்ன டப்பாவில் போட்டுட்டு அதையும் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மாவு திக்காக இருக்குது, நாளைக்கு நான் இட்லி தான் ஊற்ற போகிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது நெக்ஸ்ட் டே நல்லா புளிச்சிடும். மிச்ச மாவை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதாவது தேர்ஸ்டே வீடியோவில் உங்களுக்கு தெரியும் நான் தோசையோ இட்லியோ ஊற்றுறது எப்படி வருதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.